வெல்கம் டு திவுஸ் மேக்கப் ஃபேக்டரி. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த நூன் டப்பாக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன டப்பாக்களை பார்த்துட்டு நீங்க பெப்பர் பொடி, மிளகா பொடி, உப்புன்னு சொல்லி தப்பா நினைச்சிடக்கூடாது. நாங்க என்னதான் அடுப்படியில் இதெல்லாம் வச்சிருந்தாலும் பஜ்ஜிக்கு போடுற தேவையான பொருட்கள் என் மூஞ்சியில் நான் போட்டு காய வைப்பேனா. அப்படி என்னத்தை காய வைக்கிறதுல என்னென்ன பொடி இருக்கு? கடலை மாவு பஜ்ஜி பொடி போலியாம வச்சிருக்க. என்ன கடலை பயிறு, பச்சை பயிறு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அப்புறமா என்னடா இது? என்னது இது? பன்னீர். ஓ, அபிஷேகம் பண்ற பொருளை எல்லாம் மூஞ்சில தேய்ச்சு கண்ட கண்ட மாவெல்லாம் கண்ட தண்ணியில கண்ட நேரத்துல கலந்து சேர்த்ததுனாலதான் இப்படி சக்கச்சவின்னு இருக்காங்க. திவு வந்து நமக்கு வந்து மேக்கப் டிப்ஸ் வந்து சொல்ல போறாங்க. எல்லாருக்குமே நேச்சுரலா தான் வந்து அவ எப்பவுமே பண்ணுவா அப்படின்னு தான் சொல்லிருக்கா. அப்படின்னா ஏன்னா எனக்கு உண்மையிலேயே சொல்ல போனா எனக்கு வந்து இதெல்லாம் எனக்கு ஒத்துக்காதுங்க. அதனால நீ பண்றது பார்த்தா நக்கல் தான். இல்ல ஆக்சுவலா வந்து அந்த பேர் என்ன, சன்ஸ்கிரீன் போட மாட்டா. அப்புறமா அந்த அது பேரெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட மாட்டா. ஃபேஸ் கிரீம்லாம் போட மாட்டா. ஒத்துக்காது. ஆக்சுவலா ட்ரை பண்ணா வாங்கி மூஞ்சி எல்லாம் வந்து இங்க பஃப் போட்டா தானே ரோஸ் ஆகும். இவ அந்த க்ரீம் போட்டோடனே இங்கெல்லாம் ரோஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் இங்கெல்லாம் கொப்பளம் வந்துச்சு. பெரிய பிரச்சனைகளுக்குள்ள உள்ளாயிட்டோம். அதனால நாங்க எப்பவுமே நேச்சுரலா பன்னீர் மட்டும் தான் தேய்க்கிறது. வெல்கம் டு லேடி அட்ராசிட்டிஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது திவுஸ் மேக்கப் லேப். மினுக்கிற எப்படி மினுக்குறாங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு. வெல்கம் டு லேடி அட்ராசிட்டிஸ். புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். நான் வந்து இங்க எனக்கு கொஞ்சம் இது கண்ணுக்கு கீழே கருவலியும், அதுக்கப்புறமா இப்போ இதுல வர்றதுனால இவனுக்கும் கொஞ்சம் இங்க லைட்டா பிம்பிள்ஸ் காட்டு. எனக்கு என்னத்துக்கு பிம்பிள்ஸ்? எருமை வயசானவனுக்கு பிம்பிள்ஸ் வந்தா என்ன, வரலன்னா என்ன? இப்போ எனக்கு இங்கேயும் கொஞ்சம் வருது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம என்னதான் கடலை பயிறு, பச்சை பயிறு அப்படின்னு போட்டாலும் நம்ம நீங்க யூஸ் பண்ற எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் போடலாமா? அப்போ டென்ஷன் ஆகாத. ஏதோ ஒரு கருத்து சொல்ல வர உலகத்துக்கு கையை ஒழுங்கா வச்சு பேசுவோம். சில பேர் யூஸ் பண்ணுவாங்கல்ல, இப்போ புதுசா லான்ச் ஆயிருக்க கிரீம்ஸ் அதெல்லாம் வரும், எனக்கு பேர் தெரியாது. அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆனா ஃப்ரீயா இருக்க டைம்ல அந்த மாதிரி கொஞ்சம் இயற்கையாகவும் நம்ம பண்ணிக்கோங்க. அதுல வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா, போய் யூடியூப்ல யாரோ ஆல்ரெடி போயிட்டு இருந்ததை கண்டுபிடிச்சிருக்கா. அதே போய் பேசக்கூடாதுல்ல. நம்ம வாடிக்கையாளர்களுக்கு உண்மையை மட்டுமே நம்ம வந்து சப்ளை பண்ணணும். இப்படி போய் என்ன நானே கண்டுபிடிச்சது அப்படின்னு போய் பேசிட்டு தெரியுறா. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. சரி விடு. யூடியூபில் பல வருடங்களாக இருந்த ஒரு சில விஷயத்தை இவளே கண்டுபிடிச்சதால் அது வந்து இவ கண்டுபிடிச்சதா சொல்லிட்டு இருந்ததுங்க. இப்போ யாரோ ஐயனார் துறையில அவங்களோட வைஃப் அவங்க சொல்லுவாங்க. அவங்க தான் ஒரு வீடியோ, ஆனா அதுக்கு முன்னாடியே போட்டாங்க. ஆனா நான் இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தேன், 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அதுல வந்து அவங்க வந்து அந்த கடுக்கா பொடி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு அப்ப தெரியல. நான் வந்து நார்மலா சாப்பிடுறது அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருவேன். கடுக்கா பொடி குடிக்க தானே செய்வாங்க, குடிக்கவும் செய்வாங்க. அது உடம்புக்கு நல்லது, டைஜஷன்லாம் நல்லா ஆகும். அப்புறமா இயற்கையா நல்லா இருப்பாங்க. அது ஃபேஸ்ல போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க அது அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நிறைய வெரிஃபிகேஷன்லாம் பண்ணக்கப்புறம் தான் ஓகே நல்லா இருக்கு. பெரிய போலீஸ் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பண்றா. சரி, கடுக்கா பொடி வந்து கண்டுபிடிச்சிருக்கேங்க. அது வந்து நல்லது. அதுவும் நான் இப்போ கொஞ்சம் 2 வாரமா போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் நல்லா. ஆமாங்க, பாருங்க எவ்வளவு க்ளூவா இருக்கு. கண்ணு வைங்க ப்ளீஸ். அப்படிலாம் இல்லங்க ப்ளீஸ். நான் வந்து பாருங்க கத்திலாம் வந்து தான் கண்ணெலாம் வைக்கணும். நீங்க ட்ரை பண்ணுங்க. அவளுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்டா இருக்கு. நாங்க 2 வீக்ஸா யூஸ் பண்றோம் இந்த மெத்தட. எங்க போச்சு காணோம்? என்னத்த கடுக்காவு காணோமா? இவ்வளவு நேரம் வாய்க்கிலேயே பேசிட்டு கடுக்கா எங்கடி? 2 hours later. ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேங்க. இதான் கடுக்கா. இதான் கடுக்காவா? என்ன டர்மரிக்னு போட்டிருக்கு? டப்பா வேற, மஞ்சள் தூள். சரி, தயிர் டப்பா இந்த டப்பானா சரிடி.
கண்ணில் போடுற பொடிக்கு மூஞ்சில போடுற பொடியும் இப்படி மாற்றி வச்சினா எப்படி வேலை? டப்பா எதுக்குங்க கொடுக்குறாங்க? மஞ்சள் தூள் இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு மஞ்சள் காலி அடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இன்னொன்று வரை யூஸ் பண்ணிக்கலாம் வேற எதுக்காவது. அப்போ கடுக்காக்குன்னு உனக்கு டப்பா தரலையா? டப்பா எல்லாம் தரல, பேக்கெட்ல தான் தருவாங்க. இப்பதான் கொஞ்சம் டப்பா தராங்க, ஃபர்ஸ்ட்லாம் பேக்கெட் தான் தந்துட்டு இருப்பாங்க. சரி, என்ன கடுக்கானா? என்னது இது? கடுக்கா என்னது கடுக்கானா? கடுக்கானா இயற்கை விதையா இலையா? சீட் கொட்டை. இவன் அதுக்கு தப்பா சொல்லுவாங்க, அதனாலதான் நான் வந்து சீட் சொன்னேன். அது கொட்டை. அது வந்து மரத்துல வருமா? தெரியாது. அத பத்தி மரத்துல வருமா அதுல தெரியாது. ஆனா மரம் தான் நினைக்கிறேன். சாட் ஜிபிடி கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அது கொட்டையா தான். கைய அப்படி வைக்க வேற மாதிரி வை. இவன் தப்பா மீன் பண்றாங்க. நீ பாக்குற வியூவர்ஸ் நீங்க தப்பா இருக்க கூடாது. ஆமா வியூவர்ஸ். சோ அந்த கொட்டைய பொடியாக்கி அவங்க அத இடிச்சு பொடியாக்கி தருவாங்க. ஆனா இப்ப நம்ம வந்து இடிச்சு இப்ப இருக்க நம்மளால டைம் இருக்காது. ஆமா பெருங்காயத்தை நீங்க இடிக்கிறது இல்ல, பொடியா தானே கலக்குறீங்க. இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். சரி நான் கவுண்டர் தரேன். நீங்க சாப்பிடுறதுலயா கூட போய் போல அது நிறைய வருது. நீங்க எல்லாமே பண்ணி குடுக்க வேண்டியதானே. யா வேண்டி கள்ள சாராயம் காய்ச்ச விடுறான், அழகா பாட்டில்ல போட்டு வித்தாதான் வாங்கி குடிக்கிறாங்க. அதுவே நீங்க இதெல்லாம் கேவலமானதுல நீங்க இது பண்ண, நாங்க இயற்கையா இது பண்றோம். என்னங்க கேர்ள்ஸ்? என்னங்க கேர்ள்ஸ்? எனக்கு நீங்க தான் செருப்பெடு தெரிவாங்க. சரி, கடுக்கா பொடி கொட்டையிலிருந்து உருவாகிறது. ஓகே, வேற என்ன தேவையான பொருட்கள்? அதனால இடிச்சு அவங்களே நாட்டு மருந்து கடையில தருவாங்க. அதுல வந்து நம்ம இங்க எப்படி இங்க கிடைக்குதா? நான் துபாயில இங்க நாட்டு மருந்து கடை இல்ல, தமிழ் நாட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். அதுல நாட்டு மருந்து கடை இருக்குமான்னு தெரியாது எனக்கு. நாங்க தேடி பார்க்கல, மேபி கிடைக்க சான்ஸ் இருக்கு. கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஒருவேளை நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்க. நான் இங்க வாங்குனது கிடையாது. துபாயில எங்க கிடைக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. தெரியாதுங்க. அதனால நான் ஊர்லயே வாங்கிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் இருந்தது. நான் வந்து எப்பயாதான் ஒரு நாள் தான் சாப்பிடுவேன். இப்போ பார்த்தா எல்லாரும் போட பார்க்க சரி ஓகே வாங்கினதுக்கு செலவு மிச்சம் அப்படின்ட்டு நம்ம வாங்கி பேக்கெட்டா வச்சுட்டு வேஸ்டா போயிடுது. சரி நம்ம மூஞ்சிலையாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா தயிர் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறமா இந்த கடுக்கை வந்து தண்ணிப்படாத ஒரு ஸ்பூன்ல எடுத்துக்கோங்க. தண்ணிப்படாத ஸ்பூனா? ஏன்? கெட்டு போயிடும் மீன்ஸ் கட்டியா ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கடுக்கா இவ்வளோ போதும், 2 பேருக்கு இது போதும். ஓகே, போட்டுட்டு தேன் வந்து க்ளோயிங்க்கு நல்லா இருக்கும். தேன் போட்டுக்கோங்க. தேன் எதுக்கு நல்லா இருக்கும்? ஃபேஸ் க்ளோயிங் நல்லா ஷைனிங் கொடுக்கும். அதனால கொஞ்சோண்டு தேன் போதும், 2 பேருக்கு போதும். ஓகே, அதனால மிக்சிங் கொடுத்துட்டுக்கோங்க. இதுல வந்து தயிர் இருந்தா தயிர், பால் இருந்தா பால். அது வந்து வெறுமனே கடுக்கா போட்டு தேய்க்கிறது. நீ எதுல ட்ரை பண்ண அதை மட்டும் சொல்லு. தயிர் இருந்தா தயிர், பால் இருந்தா பால். நான் பாலிலையும் ட்ரை பண்ணேன், தயிர்லையும். ஓடு, எல்லாத்துலயும் ட்ரை தாங்க. நல்லா இருக்கானா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேட்ச் ஒர்க்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கையில போட்டு பாருங்க, இந்த மாதிரி கையிலேயே போட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து இச்சிங்கா ரொம்ப எரியற மாதிரி. ஆமாங்க, பெரிய டிஸ்க்ளைமர். நான் வந்து திவு சேனல்ல பார்த்து இதை ட்ரை பண்ணி என் மூஞ்சில கொப்பளமா வந்துச்சுன்னு சொல்லிடுறாங்க. தயவு செஞ்சு கையில போட்டு ட்ரை பண்ணுங்க. டைரக்டா எடுத்து ஃபேஸ்ல போடுறது பதிலா ஆமா கையில போட்டு பாருங்க. கால்ல அந்த மாதிரி கையில போட்டு பாருங்க. உங்களுக்கு அதுல வந்து எதுவும் இச்சிங்கா இல்ல, ராஷஸா இல்ல, பிங்கிஷா இல்ல அப்படின்னா ஃபேஸில் போடுங்க. இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னா ஸ்கின் அலர்ஜினால வேண்டாம். இது வந்து நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா சொல்லலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கணும். ஃபேஸில் போடும்போது பார்க்கலாம். அவ்வளோதானா? ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஹனி, கடுக்கா பொடி, தயிர், அவ்வளோதான். பெரிய கம்பு சூத்திரமா என்னன்னா காய்ச்சி கார வச்சா கொடுக்க முடியும். இதுதாங்க காய்ச்சலாம் முடியாது. வாய் மட்டும் இல்லைன்னா தவக்கால் ஆயிருப்பாங்க. இவனே வாய் என்கிட்ட இவ்வளோ ஆடுறேன். இவ்வளோ வாய் இல்லைன்னா நாய் கூட சிந்தாதுங்களா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இவ சாப்பிட்றத தான் எலியா டேஸ்ட் பண்ணனா, இவ செய்யறதே மூஞ்சில போட்டு நம்ம தான் டேஸ்ட் பண்ண வேண்டியது. டெஸ்டிங்னா எல்லாத்துலயுமே தாங்க டெஸ்டிங். சாப்பிட்றதுலயும் சரி, மூஞ்சில போடுறதுலயும் சரி. இந்த வடிவேலு சொல்ற மாதிரி ஒருத்தன் வாக்குப்பட்டு சீரதியா, நான் வாக்குப்படாமலே சீரதியா. இவன் வாக்குப்பட்டு தானடா இருக்க. வாக்குப்பட்டனால தானே கல்யாணம் பண்ணதுனால தானே வாக்குப்பட்டு இருக்க. கண்டது சேசா வச்சுட்டியா? என்ன வலிக்கவே இல்லை. வலிக்கண்டா இப்ப பாரு. தயிர் ஃப்ரிட்ஜில் இருந்தது அதனால. இவன் நல்லா நான் வந்து இப்படி எல்லாம் போட்டு கொடுப்பேனா, இவன் வந்து வாரம் கார்த்தியானாவுக்கு விட்டுருவாரு. கிரிக்கெட் வாடா. கிரிக்கெட் வந்து பேசாத. இந்த வாரம் நான் தான் ஸ்டார் தெரியுமா? ஆமா, நான் அடிச்சு எங்க டீம் ஜெயிச்சுங்கிறது வந்து பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷத்துக்கான விஷயம். ஆமாங்க. 3 சிஸ். ரபா பரபா இருக்கு.
இப்படி தான் வாரம் என் மூஞ்சியை கதகளி ஆடுறவங்களாட்டம் ஆக்கிட்டு இருக்கா வைத்தியக்காரி. இப்போ இந்த மூஞ்சி காயறதுக்கு ஏதாவது வேலை கொடுப்பா, அதையும் நான் தான் பண்ணுவேன். மூஞ்சில் காயணும் அப்படின்னு சொல்லி ஃபேன் முன்னாடி அப்படின்னு இருந்துக்க வேண்டியது. அதுக்கப்புறமா சரி இது காயணும் அப்படின்னுக்காக லேப்டாப்பில் கேம் விளையாட வேண்டியது, ஃபோனில் கேம் விளையாட வேண்டியது. இப்போ இதை ஏன் என் மூஞ்சில் போட்டிருக்கான்னு தெரியுமா? துணி இருக்கு, அதெல்லாம் கிடையாது. நான் வந்து கழுவிட்டு பாப்பா அப்படி பிடிச்சி இவனுக்கு சரியாயிருக்கு, அதை போய் அதையே நம்மளும் யூஸ் பண்ணுவோன்ட்டு அதை யூஸ் பண்ணுறது. இப்படி தான் 2 வாரமாக போய்கிட்டு இருக்குது. இது 3ஆவது வாரம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எலி கிடச்சிச்சின்னா அவங்க மூஞ்சியில் அப்பிட்டு அதுக்கப்புறமா 6ஆம் முறை உங்கள் மூஞ்சியில் அப்புங்கோ. இல்லை உங்கள் மூஞ்சிலே அப்பி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இவன் மேலே பழிய போடுங்கோ. ப்ளீஸ் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் 2 வாரம் போட்டேன். லைட்டாக அந்த டார்க் ஸ்பாட்ஸ் மட்டும் போகுது. வாரத்தில் 3 தடவை அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும். இவன் வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வேணான்னா அப்போ தான் டைம் போட முடியாது. அதனால தான் நான் வாரத்தில் 1 நாள் அப்படி போடுறேன். ஸோ நீங்கள் வாரத்தில் 2 நாள் கூட போடுங்க. இப்போ இதெல்லாம் பண்ணி நான் நடிக்க போகிறேன்னா நான் கேட்க போகிறாங்கோ. பேசிக் மேக்கப், பேசிக் திங்ஸ் அண்ட் ஆல். என்னதான் சாப்பாடு செஞ்சு வச்சனா கிச்சன் அப்படி இப்படியே போட்டு வச்சிருக்கலாம் அப்படின்னு போடு. இது ஆட்டோ பின்னாடி எழுதலாமே. கிளீனா வச்சிருந்தா நம்ம கிருமிலாம் வராதுல, அந்த மாதிரி தான். நீங்க மேக்கப் என்ன வேணா போட்டுக்கோங்க, இது கூட சைடு பை சைடு பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே गाइस, இத்துடன் இந்த எபிசோட் முடிவடைகிறது. அடுத்து அற்புதமான எபிசோடை சந்திக்கும் வரை உங்களிடம் பெறுவது உங்களில் நான் எதுக்குடா சொல்லிக்கிறேன் மண்டபத்திரம் गाइस. வாங்க இப்படி மீசல படம் நக்கிப்பான்.